சூரத்துல் பக்ரா வசனம் 124. இப்ராஹீமையும் அவருடைய இறைவன் பல கட்டளைகள் மூலம் சோதித்ததை எண்ணிப் பாருங்கள். அவர் அவற்றை முழுமையாக நிறைவேற்றினார். ஆனால் உம்மை மனிதர்களுக்கு தலைவராக ஆக்கப் போகின்றேன் என்று அல்லாஹ் கூறினான். என்னுடைய வழித்தோன்றல்களிலும் தலைவர்களை உருவாக்குவாயாக என்று அவர் கோரினார். அதற்கு ஆம், அப்படியே செய்கின்றேன். ஆனால் எனது வாக்குறுதி உம்முடைய வழித்தோன்றல்களில் அநீதி இழைத்தோரை சேராது என்று அவன் கூறினான். இந்த வசனத்தில் தன்னுடைய தோழர் இப்ராஹிம் அவர்களின் சிறப்பை அல்லாஹ் உணர்த்துகின்றான். இறை கட்டளைகளை அவர்கள் நிறைவேற்றிய பொழுது ஏக இறை கொள்கையின் முன்னோடி தலைவராக அவர்களை அல்லாஹ் ஆக்கினான். இதையே இப்ராஹீமை அவருடைய இறைவன் பல கட்டளைகள் மூலம் சோதித்ததை எண்ணிப் பாருங்கள் என்று அல்லாஹ் கூறியுள்ளான். அதாவது முஹம்மதே, இப்ராஹீம் அவர்களது மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு விட்டு பின்னர் அதிலிருந்து நழுவிவிட்ட வேதக்காரர்களும் இணை வைப்போருக்கும் நீங்கள் நினைவூட்டுங்கள். இப்ராஹீம் அவர்களை சில கட்டளைகள் மற்றும் தடைகள் மூலம் இறைவன் சோதித்தான். அவர் அவற்றை முழுமையாக நிறைவேற்றினார். அதாவது அவை அனைத்தையும் அவர் முழுமையாக கடைபிடித்தார். இதை வேறு சில வசனங்களிலும் அல்லாஹ் குறிப்பிட்டுள்ளான். அல்லாஹ்வின் கட்டளைகளை முழுமையாக நிறைவேற்றிய இப்ராஹீமின் ஏடுகளில் உள்ளவை அவனுக்கு அறிவிக்கப்படவில்லையா? இப்ராஹீம் ஒரு சமுதாயமாகவும் அல்லாஹுக்கு அடிபணிந்தவராகவும் உண்மை வழியில் நின்றவராகவும் இருந்தார். இணை வைப்பவர்களில் ஒருவராக அவர் இருந்ததில்லை. அல்லாஹ்வின் அருட்கொடைகளுக்கு நன்றி செலுத்துபவராகவும் அவர் இருந்தார். அவரை அவன் தேர்ந்தெடுத்தான். நேரான வழியில் அவரை செலுத்தினான். இப்ராஹீம் யூதராகவோ கிறிஸ்தவராகவோ இருந்ததில்லை. அவர் உண்மை வழியில் நின்ற முஸ்லிமாக இருந்தார். இணை வைப்பவர்களில் ஒருவராக அவர் இருந்ததில்லை. இப்ராஹீமுக்கு மிக நெருக்கமான மக்கள் அவரை பின்பற்றியோரும் இந்த நபியும் நம்பிக்கை கொண்டோரும் தான். அல்லாஹ் இறை நம்பிக்கை கொண்டோரின் பாதுகாவலன் ஆவான். இப்ராஹிம் நிறைவேற்றிய கட்டளைகள். பல கட்டளைகள் என்பதை குறிக்க இந்த வசனத்தின் மூலம் கலிமாத் என்னும் சொல் ஆளப்பட்டுள்ளது. மார்க்க விதிமுறைகள், இறை கட்டளைகள், தடைகள் ஆகியவற்றை இது குறிக்கும். அவற்றை இப்ராஹிம் அவர்கள் நிறைவேற்றினார்கள், முழுமையாக கடைபிடித்தார்கள். அதை அடுத்து மக்களால் பின்பற்றப்படும் முன்னோடி தலைவராக உம்மை நாம் ஆக்குவோம் என அல்லாஹ் அறிவித்தான். இறை நேசர் இப்ராஹிம் அவர்களை அல்லாஹ் எந்த கட்டளைகளால் சோதித்தான் என்பது தொடர்பாக அறிஞர்களிடையே கருத்து வேறுபாடு நிலவுகிறது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் புனித ஹஜ் கிரிகைகள் தான் அவை என்று கூறினார்கள். மற்றொரு அறிவிப்பில் அவர்கள் கூறியதாவது, தூய்மை தொடர்பான சில கட்டளைகளை இப்ராஹிம் அவர்களுக்கு அல்லாஹ் பிறப்பித்தான். தலைப்பகுதியில் பேண வேண்டிய 5 தூய்மைகளும் இதர உறுப்புகளில் பேண வேண்டிய 5 தூய்மைகளும் அவற்றில் இருந்தன. தலையில் மேற்கொள்ள வேண்டிய 5 தூய்மைகள்: மீசையை கத்தரித்தல், வாய் கொப்பளித்தல், நாசிக்கு தண்ணீர் செலுத்துதல், பல் துலக்குதல், தலை வாறுதல் ஆகியவை ஆகும். உடலில் மேற்கொள்ள வேண்டிய 5 தூய்மைகள்: நகங்களை வெட்டுதல், மர்ம உறுப்பை சுற்றியுள்ள முடியை மழித்தல், விருத்த சேதனம் செய்தல், அக்குள் முடியை அகற்றுதல், இயற்கை கடனை நிறைவேற்றிய பின்னர் மலஜலம் பட்ட இடத்தை தண்ணீரால் கழுவுதல் ஆகியவை ஆகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இயற்கை மரபுகள் 5 ஆகும். அவை விருத்த சேதனம் செய்தல், மர்ம உறுப்பின் முடியை களைய சவர கத்தியை உபயோகித்தல், மீசையை கத்தரித்தல், நகங்களை வெட்டுதல், அக்குள் முடியை அகற்றுதல் ஆகியவை ஆகும். இக்ரிமா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறியதாவது, இறை மார்க்கத்தின் விதிமுறைகள் மூலம் சோதிக்கப்பட்டு அவற்றை முழுமையாக கடைபிடித்தவர் இப்ராஹிம் அவர்களைத் தவிர வேறு யாரும் இல்லை.
இப்ராஹீமை அவருடைய இறைவன் பல கட்டளைகள் மூலம் சோதித்ததை எண்ணி பாருங்கள். அவர் அவற்றை முழுமையாக நிறைவேற்றினார் என்று அல்லாஹ் கூறியுள்ளான் என்று இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள். அப்பொழுது நான், எந்த கட்டளைகள் மூலம் அல்லாஹ் இப்ராஹிம் அவர்களை சோதித்தான், எவற்றை அவர்கள் முழுமையாக நிறைவேற்றினார்கள் என்று இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் கேட்டேன். அதற்கு அவர்கள் பின்வருமாறு பதிலளித்தார்கள். இஸ்லாம் மொத்தம் 30 கூறுகள் கொண்டதாகும். அவற்றில் 10 கூறுகள் பராஅத் அல்லது அத்-தௌபா என்னும் அத்தியாயத்தில் பாவ மன்னிப்பு கோரி மீண்டவர்கள், இறைவனை வழிபடுபவர்கள் என்று தொடங்கும் 9வது அத்தியாயம் 112வது வசனத்தில் இடம்பெற்றுள்ளன. அடுத்து 10 கூறுகள் அல் முஃமினூன் எனும் 23வது அத்தியாயத்தில் இறை நம்பிக்கையாளர்கள் வெற்றி பெற்றனர் என தொடங்கும் முதல் 10 வசனங்களில் இடம்பெற்றுள்ளன. இன்னொரு 10 கூறுகள் அல் அஹ்ஸாப் என்னும் அத்தியாயத்தில் இறைவனுக்கு முற்றிலும் அடிபணியும் ஆண்களும் பெண்களும் என்று ஆரம்பிக்கும் வசனத்தில் இடம்பெற்றுள்ளன. இவை அனைத்தையும் இப்ராஹிம் அவர்கள் முழுமையாக நிறைவேற்றினார்கள். அதனால் அவர்களுக்கு நரக விடுதலை வழங்கப்பட்டது. இதையே அல்லாஹ்வின் கட்டளைகளை முழுமையாக நிறைவேற்றிய இப்ராஹீமின் ஏடுகளில் உள்ளவை அவனுக்கு அறிவிக்கப்படவில்லையா என்று கூறியுள்ளான். இப்ராஹிம் சந்தித்த சோதனைகள். மற்றோர் அறிவிப்பில் இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது, அந்த கட்டளைகள் ஆவன: 1. தனிமை. தம்முடைய சமூகத்தாரை விட்டு பிரிந்து செல்லுமாறு அவர்களுக்கு உத்தரவிட்ட பொழுது அல்லாஹுக்காக அவர்களை பிரிந்து சென்றது. 2. ஏகத்துவ பிரச்சாரம். நம்ரூத் அரசனை எதிர்த்து ஓரிரை கொள்கையை உறுதியுடன் முழங்கியதால் இப்ராஹிம் அவர்கள் பேராபத்தை சந்தித்தார்கள். அந்த நிலையிலும் அந்த சர்வாதிகாரியுடன் அல்லாஹ் விஷயத்தில் விவாதம் செய்தார்கள். பொறுமை. உயிருடன் எரித்து கொன்று விடுவதற்காக அவர்களை அந்த நம்ரூத் நெருப்பில் தூக்கி வீசிய பொழுது அந்த பேராபத்தை ஏற்று சகித்தது. நாடு துரத்தல். அதன் பின்னர் தங்களை விட்டு பிரிந்து செல்லுமாறு நம்ரூத் உத்தரவிட்ட பொழுது அல்லாஹுக்காக தமது ஊரில் இருந்தும் தாயகத்திலிருந்தும் நாடு துறந்து ஹிஜ்ரத் சென்றது. தயாள குணம். விருந்தினரை உபசரிக்குமாறு அவர்களுக்கு கட்டளையிடப்பட்டது. அதை ஏற்று உடலாலும் பொருளாலும் அதற்காக உழைத்தது. தியாகம். தம்முடைய புதல்வரை அறுத்து பலியிடுமாறு அவர்களுக்கு உத்தரவிட்ட பொழுது அவரை அறுப்பதற்காக துணிந்தது. அல்லாஹ்விடமிருந்து வந்த இந்த சோதனைகள் அனைத்தும் இப்ராஹிம் அவர்கள் வெற்றிகரமாக சந்தித்த பொழுது அந்த சோதனைகளிலிருந்து அவர்களை அல்லாஹ் காப்பாற்றி, நீர் எமக்கு அடிபணிவீராக என்று கூறினான். அதற்கு அவர்கள், அகிலத்தாரின் இறைவனுக்கே நான் அடிபணிந்தேன் என்று கூறினார்கள். இதை முஹம்மத் பின் இஸ்ஹாக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அறிவித்துள்ளார்கள். இப்னு ஜரீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறியதாவது, ஹசனல் பசரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ்வின் மீது சத்தியமாக இப்ராஹிம் அவர்களை சில கட்டளைகள் மூலம் அல்லாஹ் சோதித்தான். அப்பொழுது அவர்கள் பொறுமை மேற்கொண்டார்கள். சூரியன், சந்திரன் மற்றும் நட்சத்திரம் ஆகியவற்றால் அவற்றை தெய்வங்களாக கருதும் மக்களால் அவர்களை சோதித்தான். அதில் அவர்கள் அழகிய முறையில் நடந்து கொண்டார்கள். தம்முடைய இறைவன் என்றென்றும் நிரந்தரமாக இருப்பவன் என்றும் ஒரு பொழுதும் அவன் அழிய மாட்டான் என்றும் புரிந்து கொண்டார்கள். உண்மையில் உறுதி கொண்ட நிலையில் வானங்களையும் பூமியையும் படைத்தவனை நோக்கி தமது முகத்தை திருப்பினார்கள். இணை வைப்போரில் ஒருவராக அவர்கள் இருந்ததே இல்லை. பின்னர் தாயகம் துறந்து செல்ல வேண்டும் என்று அவர்களுக்கு அல்லாஹ் கட்டளையிட்டான். அதனால் தமது தாயகத்திலிருந்தும் சமூகத்திலிருந்தும் அல்லாஹுக்காக வெளியேறி சிரியா நாட்டிற்கு சென்று சேர்ந்து விட்டார்கள். அவ்வாறு நாடு துறந்து செல்வதற்கு முன்னர் நெருப்பின் மூலம் இறைவன் சோதித்தான். அதையும் சகித்து கொண்டார்கள்.
தம்முடைய புதல்வரை அறுத்து பலியிட வேண்டும் என்றும் விருத்த சேதனம் செய்ய வேண்டும் என்றும் கட்டளையிடப்பட்டார்கள். அதையும் ஏற்று செயல்படுத்தினார்கள். மற்றொரு தகவல், ரபியூ பின் அனஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறியதாவது, அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹி அவர்களை 5 விஷயங்களை கொண்டு சோதித்தான். அவை யாவன: உம்மை மனிதர்களுக்கு தலைவராக ஆக்கப் போகின்றேன். இந்த ஆலயத்தை ஒன்று கூடுமிடமாகவும் அபய பூமியாகவும் மக்களுக்கு நாம் ஆக்கியதை நீங்கள் எண்ணி பாருங்கள். இப்ராஹிம் நின்ற இடத்தில் நீங்கள் தொழுமிடத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். நாம் இப்ராஹிமிடமும் இஸ்மாயிலிடமும் உறுதிமொழி வாங்கினோம். அந்த ஆலயத்தின் அடித்தளங்களை இப்ராஹிமும் இஸ்மாயிலும் உயர்த்தி கட்டினார்கள். இந்த வாசகங்களின் மூலமே இப்ராஹிம் அவர்கள் சோதிக்கப்பட்டார்கள். ஜயீத் பின் அல் முசையப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறியதாவது, இப்ராஹிம் அவர்கள்தான் முதலில் விருத்த சேதனம் செய்து கொண்டவர் ஆவார். முதலில் விருந்தினரை உபசரித்தவரும் அவரே. முதலில் நகங்களை கத்தரித்து கொண்டவரும் அவரே. முதலில் மீசையை கத்தரித்தவரும் அவரே. முதலில் முடி நரைத்து போனவரும் அவரே. அவர்கள் நரைமுடியை கண்டபொழுது, இறைவா, இது என்ன என்று கேட்டார்கள். இது கம்பீரத்தின் அடையாளம் ஆகும் என்று அல்லாஹ் கூறினான். அப்படியானால் என் இறைவன் எனக்கு மேன்மேலும் கம்பீரத்தை அளிப்பாயாக என்று கூறினார்கள். அபு ஜாஃபர் இப்னு ஜரீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறினார்கள், ஆக இப்ராஹிம் அவர்களுக்கு சோதனைகளாக அமைந்த கட்டளைகள் மேற்கண்ட அனைத்துமாகவும் இருக்கலாம், அல்லது அவற்றில் சிலவாகவும் இருக்கலாம். அவற்றில் இன்னதுதான் இங்கு நோக்கம் என்று ஒன்றை குறிப்பிட்டு சொல்ல முடியாது. அவ்வாறு சொல்வதானால் அதற்கு ஹதீஸோ அறிஞர்களின் ஒருமித்த கருத்தோ ஆதாரமாக இருக்க வேண்டும். இது தொடர்பாக ஏற்றே ஆக வேண்டும் என்ற அளவிற்கு தனி நபரிடம் இருந்தோ அல்லது குழுவினரிடம் இருந்தோ எந்த ஒரு தகவலும் ஆதாரபூர்வமாக அறிவிக்கப்படவில்லை. இறை நம்பிக்கையாளர்களின் தலைவர் அல்லாஹ் இப்ராஹிம் அவர்களை தலைவராக ஆக்கிய போது தமக்கு பின்னர் தம்முடைய வழித்தோன்றல்களில் இருந்தும் தலைவர்கள் வரவேண்டும் என்று அல்லாஹ்விடம் அவர்கள் வேண்டினார்கள். அவர்களின் வேண்டுகோள் ஏற்கப்பட்டது. ஆனால் அவர்களுடைய வழித்தோன்றல்களில் அநீதி இழைப்போரும் இருப்பார்கள் என்றும் அல்லாஹ்வின் இந்த உறுதிமொழி அநீதி இழைப்போரை சேராது. அவர்கள் தலைவர்களாகவோ பின்பற்றப்படத்தக்கவர்களாகவோ இருக்க மாட்டார்கள் என்றும் இப்ராஹிம் அவர்களுக்கு தெரிவிக்கப்பட்டது. இதையே என்னுடைய வழித்தோன்றல்களிலும் தலைவர்களை உருவாக்குவாயாக என்று அவர் கோரினார். அதற்கு ஆம், அப்படியே செய்கின்றேன். ஆனால் எனது உறுதிமொழி உம்முடைய வழித்தோன்றல்களில் அநீதி இழைத்தோரை சேராது என்று அவன் கூறினான் என்று இந்த தொடர் குறிப்பிடுகின்றது. இப்ராஹிம் அவர்களின் இந்த வேண்டுகோள் ஏற்கப்பட்டது என்பதற்கான சான்று அல்-அன்கபூத் 29வது அத்தியாயத்தில் காணப்படும் பின்வரும் இறை வசனத்தில் இடம்பெற்றுள்ளது. இப்ராஹிம் ஆகிய அவருடைய வழித்தோன்றல்களில் நபித்துவத்தையும் வேதத்தையும் நாம் வழங்கினோம். அதாவது இப்ராஹிம் அவர்களுக்கு பிறகு அல்லாஹ் அனுப்பிய அனைத்து இறை தூதர்களும் அவர்களுடைய வழித்தோன்றல்களில்தான் தோன்றினார்கள். அதை போன்றே அவர்களுக்கு பின்னர் அல்லாஹ் அருளிய அனைத்து வேதங்களும் அவர்களுடைய வழித்தோன்றல்களுக்கே கிடைத்தன. அடுத்து, எனது வாக்குறுதி உம்முடைய வழித்தோன்றல்களில் அநீதி இழைத்தோரை சேராது என்று அவன் கூறினான் என்ற தொடர் குறித்து பல்வேறு கருத்துகள் நிலவுகின்றன. முஜாஹித் அவர்கள் அநீதி இழைக்கும் தலைவர் பின்பற்றப்படத்தக்கவர்கள் அல்லர் என்று கூறினார்கள். மற்றொரு அறிவிப்பில் முஜாஹித் அவர்கள் கூறியதாவது, இப்ராஹிம் அவர்களின் வழித்தோன்றல்களில் நல்லவர்களை பின்பற்றப்பட தகுந்த தலைவராக நான் ஆக்குவேன். அக்கிரமக்காரர்களை அவ்வாறு நான் ஆக்கவும் மாட்டேன், குறிப்பிட்ட அருளை வழங்கவும் மாட்டேன் என்று பொருள்.
இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது, இப்ராஹிம் அவர்களிடம் அல்லாஹ் உம்மை மனிதர்களுக்கு தலைவராக ஆக்கப் போகின்றேன் என்று கூறினான். உடனே என்னுடைய வழித்தோன்றல்களிலும் தலைவர்களை உருவாக்குவாயாக என்று அவர்கள் கோரினார்கள். உடனே அவ்வாறு செய்ய அல்லாஹ் மறுத்துவிட்டான். பின்பு எனது வாக்குறுதி உம்முடைய வழித்தோன்றல்களில் அநீதி இழைத்தோரைச் சேராது என்று அல்லாஹ் கூறினான். கதாதா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறியதாவது, அல்லாஹ்வின் வாக்குறுதி அநீதி இழைப்போரை மறுமையில் சேராது. ஆனால் இந்த உலகத்தை பொறுத்த மட்டில் அல்லாஹ்வின் இந்த வாக்குறுதி சில அக்கிரமக்காரர்களுக்கு கிடைக்கலாம். அதன் மூலம் அவர்கள் நன்கு உண்டு நிம்மதியாக வாழ்க்கையை கழிக்கலாம். ரபியூ பின் அனஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறியதாவது, தன் அடியார்களிடம் அல்லாஹ் கொடுத்த உறுதிமொழி என்பது அவனுடைய சன்மார்க்கம் ஆகும். அந்த சன்மார்க்கத்தை அநீதி இழைப்போர் பெற மாட்டார்கள். நாம் இப்ராஹிம் ஆகிய அவர் மீதும் இஸ்ஹாக் மீதும் அருள் செய்தோம். அவ்விருவரின் வழித்தோன்றல்களில் நல்லோரும் உள்ளனர், பகிரங்கமாக தமக்குத்தாமே அநீதி இழைத்தவர்களும் உள்ளனர் என்று அல்லாஹ் கூறியிருப்பது கவனிக்கத்தக்கதாகும். இப்ராஹிமே உம்முடைய வழித்தோன்றல்கள் அனைவரும் சத்தியவாதிகள் அல்லர் என்பது இதன் கருத்தாகும். இந்த தொடருக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்கம் அளிக்கையில், நன்மையில் தவிர வேறு எதிலும் கட்டுப்படுதல் கிடையாது என்று கூறினார்கள். அதாவது நல்லவர்கள் மட்டுமே பின்பற்றப்படத்தக்க தலைவர்களாக இருக்க முடியும். அல்லாஹ்வின் வாக்குறுதி என்பது அவன் வழங்கும் நபித்துவத்தை குறிக்கும் என்று சுத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறினார்கள். இவை எல்லாம் இவ்வசனம் தொடர்பாக முற்கால விரிவுரையாளர்கள் அளித்த விளக்கங்களாகும். இவற்றை இப்னு ஜரீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எடுத்து கூறியுள்ளார்கள். இப்னு குவைஸ் மின்தாக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறியதாவது, ஓர் அநீதியாளர் ஆட்சி பிரதிநிதியாகவோ நீதிபதியாகவோ மார்க்க தீர்ப்பு வழங்குபவராகவோ சாட்சி கூறுபவராகவோ அறிவிப்பாளராகவோ இருப்பதற்கு தகுதியானவர் அல்லர்.